அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பங்கு சந்தை எப்படிங்க இருந்தது அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்க்கு காரணம் எஸ்டர்டே அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல 3 கப்பல்களை தாக்கியிருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரூட் ஆயில் எஸ்டர்டே ஈவினிங்கே கொஞ்சம் பையிங் போணுது. ஓகேங்களா, இன்னைக்கு காலையில் வரைக்கும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அந்த இடத்துல கொஞ்சம் ரெக்கவரி எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் என்னென்னமோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2% மேலே நமக்கு ஃபால் ஆயிருக்கு. சரி, இந்த ஃபால் கண்டினியூ ஆகுமா, இல்லை நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு, கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, ரெக்கவரி எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ரெக்கவரி எடுத்தது அப்படின்னா எந்த இடத்துல அடுத்த சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து மறுபடியும் இறங்கும் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஃபால் ஆகணத்துக்கு மெயின் ரீசன் யாரு அப்படின்னா சொல்லவே தேவையில்ல, ட்ரம்ப் தான். ஓகேங்களா, ஸோ காலையில் வந்த நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கோம், சட்டப்பூர்வம் அதாவது அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. மத்தியானம் டைமில் ரிப்போர்ட்டரை பார்த்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அமைதி ஒப்பந்தம் முடிந்தது, அதாவது சீஸ் ஃபயர் டீல் போயிட்டு இருந்தது. ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை, இனிமேல் தாக்குதல் ரொம்ப அதிக அளவில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. நியூஸ் இவர் சொல்லியிருந்தாரு. அதன் மூலியமா தாக்குதலும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதன் மூலியமா என்னங்க நடக்கும் அப்படின்னா அதே கதை தான். அதாவது வார் ஸ்டார்ட் ஆனப்ப நிஃப்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோ, ஸோ சேம் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு நிஃப்டி இன்னைக்கு பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் தொடர்ந்து நமக்கு கொஞ்சம் பையிங் போயிருக்கு. ஓகேங்களா, இப்போ க்ரூட் ஆயில் பையிங் போனதை கூட காலையில கொஞ்சம் கெஸ் பண்ண முடிஞ்சது. எதனால அப்படின்னா நமக்கு காலையில ஒரு 3 தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்டமோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதெல்லாம் வந்தது. ஏபிஐ அதாவது அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் இன்வென்ட்ரிஸ் கம்மியா இருக்கு, ஸ்டோரேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ண முடிஞ்சது. பட் இந்த கேண்டில், அதாவது எத்தனை மணி கேண்டில்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1.25, அந்த 1.5 1.25 கேண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிராஷ் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்த ட்ரம்ப் கேண்டில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ட்ரம்ப் கொடுத்த அந்த சீஸ்ஃபயர் முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு தாக்குதல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் மூலயமா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ்ல எல்லாத்துலயுமே பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. ஸ்டாக் ஹிட் மேப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமா இருக்கு. அதாவது மாருதி, இந்து யூனிலிவர், கொட்டாக் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஜியோ ஃபினான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு பிக் மூவ் கொடுக்கறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்தது. பட் அது பை சைடா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினைச்சிருந்தோம். ஏன்னா எஃப்ஐஎஸ் 3 நாளா பை பண்ணியிருந்தாங்க. ஸோ எஃப்ஐஎஸோட டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எஃப்ஐயோட கேஷ் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டேஸ், அதாவது ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே இந்த 3 நாளுமே பை பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 கோடி ரூபா பை பண்ணியிருக்காங்க. எப்போவுமே இவங்க தொடர்ந்தெல்லாம் பையிங் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டேட்டாஸ் எடுத்து வச்சு பாருங்களேன். ஸோ ஒன்று பையிங் பண்ணுவாங்க, இல்லை அடுத்த நாளே செல்லிங் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து செல்லிங் வேணால் பண்ணியிருப்பாங்களே தவிர பையிங் பண்ணதான் அவ்வளோ சீக்கிரம் ஒரு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, அப்படி இருக்கிறவங்க திடீர்னு 3 நாள் பை பண்ணியிருக்கிறப்பே நம்ம யோசனை பண்ணணும். ஸோ பிக் மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னு. பட் பை சைடு நான் கொஞ்சம் பை சைடு எக்ஸ்பெக்ட், ஏன்னா க்ரூட் ஆயில் ஏறப்ப நமக்கு நிஃப்டி இறங்க தான் ஆகும். ஸோ நிஃப்டி நாளைக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி எல்லாம் நாளைக்கு எப்படியும் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு கொஞ்சம் டவுன் ஆகும், இன்னைக்கு கொஞ்சம் வாலட்டிலேட்டாக இருக்கும் அப்படின்னு. பட் நடுவில் ட்ரம்ப் பூந்து இந்த நியூஸ் கொடுத்ததுனால நமக்கு ஒரு பெரிய கிராஷ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது கண்டினியூவேஷன் ஆகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நமக்கு குளோபல் இண்டெக்ஸ் ஒரு 20 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி சவுத் கொரியன் KOSPI அந்த இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
நம்மளோட மோசமாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளாச்சும் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பை செல்லிங் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. சவுத் கொரியாவோட பங்கு சந்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு 20% பக்கம் கிராஷ் ஆயிருக்குங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம பங்கு சந்தையெல்லாம் ஒரு 10% கிராஷ் ஆனாலே எடுத்து மூடிடுவாங்க. அங்கெல்லாம் 20% வரைக்கும் பங்கு சந்தைகள் வந்து கிராஷ் ஆயிருக்கு. பார்க்கலாம் அது எப்போ வந்து இனிமேல் வந்து மேலே வரும்னு தெரியல. ஆனால் நம்ம இந்தியாவை பீட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க சவுத் கொரியன் மார்க்கெட். ஸோ இப்போ வந்து 20% வந்து கிராஷ் ஆயிருக்கு. இப்போ இந்தியன் மார்க்கெட்டும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வரைக்கும் வந்திருக்கு. இதுவும் கூட லாஸ்ட் டைம்ல அந்த ஒரு 2 மணிக்கு மேலே தாங்க இந்த அளவுக்கெல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலலாம் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடந்ததை தவிர காலையில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருந்தது. ஓகேங்களா. மற்றபடி காலையிலலாம் கொஞ்சம் கால் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் பை பண்ணியிருக்கிற மாதிரி டேட்டாஸ் கொடுத்துட்டு இருந்தது. பட் இந்த நியூஸுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு வார் ஃபீவர், ஒரு போர் பதற்றம் காரணமாக தான் ஸோ எல்லா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற பணத்தை வந்து வெளியே எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஆயிலில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் இன்னைக்கு வந்து 3348 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு என்எஸ்சியில். அதில் அட்வான்ஸ் வந்து 568, டிக்ளைன்ஸ் வந்து 2692, அன்சேஞ்ச் வந்து 88. கிட்டத்தட்ட பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறதை விட 5 மடங்கு அதிகமாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அப்போ கூட 52 வீக் ஹையில் ஒரு 75 ஸ்டாக்ஸ் வந்து தப்பிச்சிருக்கு. 52 வீக் லோவில் 47 ஸ்டாக்ஸ். இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 75 ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதில் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்டார் வைஸ் ஒரு செக்டாரை கூட விட்டு வைக்கல. எல்லா செக்டார்ல இருந்து பணத்தை எடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப அடிபட்டிருக்கிற செக்டார் எது அப்படின்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி, நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்யூ பேங்க். ஸோ இதெல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து டிராப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் சொல்லவே தேவையில்லை. எல்லாமே இறங்குறப்ப ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் இறங்கி தான் ஆகணும். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டில் இருக்கு. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ரெட்டில் நடக்கிறப்ப இது வந்து இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரத்துக்கு நல்ல சான்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த வார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால இது எவ்வளோ தூரம் இறங்கும்னு தெரியல. ஸோ நமக்கு போக போக தான் தெரியும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு லெவல்ஸ், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு 3 ஸ்டாக் வந்து தப்பிச்சிருக்கு. அதாவது நிஃப்டி 50ல ஒரு 50 ஸ்டாக்ல என்னதான் பணத்தை வந்து வெளியெடுத்தாலும் நாங்கள் வந்து நவர மாட்டோம், நாங்கள் பாசிட்டிவ்ல தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ஸ்டாக் மட்டும் இருக்கு. அதில் என்ன அப்படின்னா ஓஎன்ஜிசி, பஜாஜ் ஆட்டோ, விப்ரோ, இந்த 3 மட்டும் தான் கொஞ்சம் டாப் கெய்னர்ஸ்ல இருக்கு. டாப் கெய்னர்ஸ்னா 1%, 1/2%, அதுல வந்து பெரிய ஆளுங்க. ஓகேங்களா. அதே டாப் லூசர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நம்பர் 1ல இருக்கு. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 5% பக்கம் நமக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. இண்டிகோ, ஜியா ஃபினான்ஸ், மாருதி, டாடா கன்சியூம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ எஸ்டர்டே தான் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து 9th ஜூலை அன்னைக்கு வரப்போகுது. ஸோ அது வரதுனால தான் ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஐடி செக்டாரே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இனிமேல் டிசிஎஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்தான்னா வரலன்னா அந்த மாதிரி கான்செப்ட் தான் இன்னைக்கு வந்துட்டு ஐடி செக்டார் வந்து இறங்கியிருக்கு. ஸோ டிசிஎஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நல்லபடியாக வந்தது அப்படின்னா இதை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. ஸோ ஐடி செக்டாரோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இது வந்து கிரீன்ல தான் இருக்கு. ஸோ டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் கொஞ்சம் சாதகமாக வந்தது அப்படின்னா மறுபடியும் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இறங்கி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்ல ஸ்டாக் தான். டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக், எட்டர்னல், டெக்டம் எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்ல ஸ்டாக்ஸ் தான். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்த்துடலாம். இப்போ லெவல்ஸ் எடுத்துக்கிட்டா பேங்க் நிஃப்டியில் எஸ்டர்டே வந்து ஒரு பேட்டர்னை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நமக்கு எஸ்டர்டேவே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்தவொடனே நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் ஃபில்லிங் எடுத்து 58,200 இருந்து ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 58,230 ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கீழே ஒரு 15 மினிட்ஸ் க்ளோசிங் வைக்கும். அந்த இடத்துல ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு பார்த்தா ஆரம்பத்திலேயே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் எடுத்துட்டு நமக்கு வந்து வேகமாக வந்து செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே தான் வந்துட்டு இருக்கு.
ஸோ இந்த இடத்த லாஸ்ட் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 57,081. ஸோ இந்த வார் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கனால கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கனால கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரும் நமக்கு வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ அங்கேருந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் இன்னும் அதிகமாக கூட அந்த தாக்குதலை பொறுத்து இன்னும் அதிகமாக கூட நமக்கு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. ஸோ நிஃப்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ நிஃப்டி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து உடையாமல் இருக்குது, அதாவது 23,790. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 24,062. நமக்கு மேபி ரெக்கவரி ஆனது அப்படின்னா இந்த 24,062க்கு வந்துட்டு ஸோ அகைன் அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,790. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ நமக்கு அங்கேருந்து 23,646 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட் இறங்கியிருக்குங்க. இதுவும் நிஃப்டி மாதிரி தான். ஸோ இதோட லாஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 76,150. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77,094. அடுத்தது வந்து ஃபின்னிஃப்டி. ஃபின்னிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சப்போர்ட்டையுமே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து நம்ம டிராப் பண்ணியிருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஸோ அதையுமே நமக்கு வந்து செல் சைடு பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 25,966 வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ரெக்கவரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்து வச்சுக்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தால் அந்த இடத்துல செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குமே தவிர ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஒரு ரெக்கவரி இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டினா 14,299ங்கிறது ஸோ நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு கீழே இறங்கியிருக்கு, அதாவது 14,509ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 14,299ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். நாளைக்கு ரெக்கவரியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. பட் ரெக்கவரி ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இந்தியா விக்ஸ் எல்லாம் எப்படிங்க இருந்தது அப்படின்னா ஸோ நேற்று இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பையர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு கிராஷ் ஆகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஃபியர் மார்க்கெட் தான் கொடுத்துருக்கும். ஸோ 14.73 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 6,789, 889, 989 கிட்டத்தட்ட ஒரு 300-400 பாயிண்ட் வந்து மேலே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 7,535 வரைக்கும் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். சப்போஸ் நமக்கு கீழே டவுன் சைடு கொடுத்தா கூட ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ மறுபடியும் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஸோ கேண்டில் வந்து வேகமாக மேலே போயிருக்கு. ஸோ அதனால இந்த ஹையை வந்து நம்ம சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சப்போர்ட்டுங்கிறது க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 7,962. ஸோ மற்றபடி ஹையை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 7,535 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ காலையில் வீடியோவில் கூட ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நடந்திருந்தது. அதாவது யூஎஸ் ஆயில் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற சார்ட்ல வந்து ஜஸ்ட் -0.2 வேல்யூ தான் காட்டினது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தேன் இதில் oilprice.com போய் பார்த்தா ஒரு $2 வந்து பாசிட்டிவ்ல வந்து இருந்தது. காலையில் இந்த oilprice.com போனேன், பட் அதை வந்து நான் நோட் பண்ண என்ன சொல்றது அப்படின்னா நோட் பண்ணலை ஓகேங்களா. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் நடந்திருக்கு. ஒரு சில டைம் இதில் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை தான் மிஸ்டேக் நடக்கும் இந்த யூஎஸ் ஆயில் சார்ட்ல. ஸோ எப்போ அடிக்கடியெல்லாம் நடக்காது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹையா பிரேக் அவுட் பண்ணா நம்ம வந்து 7,535 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நமக்கு WTI க்ரூட் ஆயிலோட கரெக்டான ஒரு டாலர் பிரைஸ் தெரியணும் அப்படின்னா oilprice.com நீங்க பார்த்துக்கலாம். நானும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக தான் பண்றேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் 315.9ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்த வந்து மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணிட்டு 322.5 கிட்டத்தட்ட 322.5ல மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது எந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணதோ ஸோ அதுதான் இனிமேட்டு வந்து
க்ரூட் நேச்சுரல் கேஸ்ல வந்து சப்போர்ட்டாக வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 322.5, நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 315.5. அடுத்தது வந்து கோல்டு. ஸோ கோல்டையும் விட்டு வைக்கலங்க. எப்பவுமே வார் நடந்தது அப்படின்னா ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மேலே கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த தடவை கோல்டுலேருந்து பணத்தை எடுத்திருக்காங்க, சில்வர்லேருந்து எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆயிலில் தான் விட்டு தாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆயில் கண்டினியூஸாக நமக்கு இன்னுமே கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பணத்தையும் கொண்டு போய் எங்கே போடுவாங்க, எதனால் பிரச்சனையோ அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. நீங்கள் கேண்டிலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிஃப்டி எந்த அளவுக்கு வேகமாக ஒரு இடத்துல இறங்கியிருக்கோ அதே அளவுக்கு வேகமாக வந்து நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா க்ரூட் ஆயிலோட கேண்டில் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ ரெண்டும் வாட்ச் பண்ணுங்க. கோல்டன் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு செல்லிங் தான். நெக்ஸ்ட் சப்போர்ட் மட்டும் பார்த்துக்கலாம். 1,41,963 கோல்டோட நெக்ஸ்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 1,45,008. பட் கோல்டு வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து பேசிட்டு தான் இருந்தோம். இந்த 4,195 இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்திருக்கு, நல்லா இறங்க போகுது, 4,050 வரைக்கும் ரீச் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டெய்லி வீடியோலையுமே பார்த்துட்டு வரோம். நேற்று கூட செல்லிங் தான் பார்த்துருந்தோம். இன்னைக்கு காலையிலனா சரி வார் ஒரு 2-3 தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, ஸோ கொஞ்சமாச்சும் கோல்டு வந்து ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அதுவுமே வந்து ஃபெயிலியர் தான் இருக்கு. தொடர்ந்து கோல்டு வந்து 4,049. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் சப்போர்ட்டா இருக்கணும். ஸோ இங்கேருந்து ரெக்கவரி ஆனது அப்படின்னா ஒரு $50 பக்கம் ஒரு பை சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வரும் நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 57.149. ஸோ சில்வரோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,22,211. ஸோ அந்த இடத்துல வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1,256.5 ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இங்கேருந்து ரெக்கவரி ஆனது அப்படின்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் போகும் ஸ்விங் ட்ரேடிங். அதே மாதிரி ஸ்விங் டார்கெட் அதே மாதிரி ஒரு டே ட்ரேடிங்ல பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 பாயிண்ட்ஸ் போகும் நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான MCX கண்டிஷன்ஸ். நிஃப்டி விழுந்த வேகத்தில் எத்தனை பாயிண்ட்ஸ் மேலே வந்திருக்கு அப்படின்னா 23,808 ஒரு 100 பாயிண்ட் வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு இன்னும் மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு, ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெக்கவரி ஆனாலுமே கூட காலையில் இந்த ரெக்கவரி வந்து கண்டினியூ ஆகுமாங்கிறது காலையில் நியூஸ் அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டல் ஒரு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.